ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா உன்கிட்ட அவசரமாக ஒரு செய்தி சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ நிரந்தர சந்தோஷத்தை நிம்மதியாக அடைஞ்சு வாழும்படி உன் வருங்காலத்தை வசந்த காலமாக மாற்ற போகிறேன். இப்போ உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்க, கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க எந்த விஷயமும் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்காது என் செல்லமே. வேலைக்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் நல்ல வேலை அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லை, சண்டையும் பிரச்சனையும் சிக்கலுமா இருக்குன்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தவழும்படி, ஆனந்த குர்த்தாடும்படி குடும்பத்தில் மனநிறைவை உண்டாக்குவேன். குழந்தை பாக்கியம் இல்லையே, இத்தனை நாளாக யார் யாரோ ஏதேதோ சொல்கிறாங்க. என் மனசையெல்லாம் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்ன இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி புறம் பேசுகிறாங்க. நினச்ச உன் மனசுக்கு அமைதி கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் உனக்கான குழந்தை வரத்தையும் பாக்கியமாக கொடுப்பேன். நீ மட்டும் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் செய்யப்பாரு. என்னை நம்பி வணங்கி வரும் உன் வாழ்க்கையில் உனக்கான கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்காக தான் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன் என் செல்லமே. உனக்கு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது என்னை ஏமா இப்படி சோதிக்கிறேன்னு என்கிட்ட கேட்குற. தினமும் நான் உன்கிட்ட கேட்டும் என்னுடைய பிரார்த்தனை நீ நிறைவேற்றலையேன்னு நீ என் மீது கோபப்படுவதும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். உன்னுடைய பக்தியை மட்டும்தான் நான் சோதிப்பனை தவிர உனக்கு வரும் கஷ்டங்கள் எதையும் நான் கொடுக்கல. அது எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளால் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னை நம்புகிற உனக்கு அந்த கர்ம வினைகள் கஷ்டப்படுத்தும்படி தொடரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். சீக்கிரமே எல்லாத்தையும் அழித்து உன்னை நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். ஏன்னா இந்த வராகி அம்மாவுக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தி இருக்கிறது தானே. அப்படி தான் உன் தலைவிதியையும் நல்ல முறையில் நான் மாற்றி எழுத போகிறேன். இனி 16 பெற்று நீ பெருவாழ்வு வாழ போகிற. என் வார்த்தையில் நம்பிக்கவை என் செல்லமே. சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் அமைந்து அற்புதமான வாழ்க்கையை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கும்படி உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்கான ஒரு நல்ல செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேலும் நீ எதை நினச்சும் கண்ணீர் வடிக்காமல் நான் இருக்கேன்னு தைரியமாக இருக்க பழகு. உன் பலம் உனக்குடைய தைரியம் உனக்கே முழுவதுமாக பெரியதாக பட வேண்டுமே தவிர அடுத்தவங்களை பெருசாக எதிர்பார்க்கவும் வேணாம், ஏமாந்து போகவும் வேணாம். உன் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? உன் மனசுக்குள்ள நம்பிக்கையும் மன தைரியத்தையும் நீ தான் உருவாக்கிக்கிட்டு எல்லா காரியங்களையும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படு. நீ நினச்ச காரியம் கைகூடி வரும். இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே இந்த கஷ்ட காலத்தை முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷ காலத்தை நான் உருவாக்குறேன். உன் வீட்டில் மங்கள ஒளிகளும் மங்களகரமான நல்ல காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும்படி ஏற்பாடுகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே எல்லாமே தள்ளி போய்கிட்டு இருந்த விஷயமும் தாமதமான விஷயமும் சரியானபடி உன் வயிற்றில் உன் வாழ்வில் நடக்கும். சரியான நபர்கள் சரியான எண்ணத்தோடு சரியான நேரத்தில் உன்னை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இதுவரைக்கும் நீ மலங்க முழிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இனி மனம் குளிர குளிர உன் வாழ்க்கையில் நல்லதையும் நான் செஞ்சு தருவேன்னு நம்பிக்கையோடு இரு. உனக்கான சரியான வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். பிரச்சனைகளின் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்காம ஏன் பிரச்சனை எப்படி சரி செய்யலாங்கிறத யோசி. கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறமா ஓட ஆரம்பி. ஏன்னா மனதைரியத்தோடு ஓடுனா எதையும் சுலபமாக சமாளிச்சிடலாம். அதை விட்டுட்டு மனக்குழப்பத்தோடு ஓடிக்கிட்டே இருந்தினா நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நினச்ச இடத்துக்கு போய் சேர முடியாது. எதுவாக இருந்தாலும் மன தைரியத்தோடு அதை எதிர்த்து நின்றால் வெற்றி சீக்கிரம் சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும் என் செல்லமே. எல்லாருக்காகவும் பாவப்பட்ட இறக்கப்பட்ட உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா அதனால் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஏமாற்றியவர்கள் வெற்றி பெற்றதைப் போல தெரிஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்க அழிஞ்சு போவாங்க, காணாமல் போவாங்க. ஆனால் அவங்க கண்ணு முன்னாலேயே நீ மிகப்பெரிய வாழ்க்கையை அற்புதமாய் வாழ்ந்து காட்டுவாய். தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். அடுத்தவர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினச்சினா உன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே பறி போய்விடும். குறையோ நிறையோ யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம உன்கிட்ட இருக்கிறத வச்சு மனநிறைவோடு வாழ தயாராகு. உன் வாழ்வில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை மனசில் தெரிஞ்சுக்கோ. சோகம் மகிழ்ச்சின்னு எல்லாமே மனிதர்கள் வாழ்க்கையில் மாறி மாறி வரதான் செய்யும். காலம் என்பது இரண்டையுமே உனக்கு கலந்தே அளிக்கும் என்றாலும் மகிழ்வான வாழ்க்கையை வாழ தயாராரு. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு வேண்டாமேன்னு செல்லமே.
அவங்க உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பேசினாலும் சரி, அவர்களிடம் எப்போதும் உண்மையை பேசக்கூடிய ஆளா, உண்மையாக பழகக்கூடிய ஆளா நீ இரு. ஏன்னா உண்மையும் நேர்மையும் தான் அழியாத சொத்து. அது இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உதவி செய்யும். ஆனால் பொய்யும் சும்மாவே பேசுகிற பகட்டு பேசுகிற வார்த்தைகளும், பெருமைக்கு பேசுகிற வார்த்தைகளும், பொய்யாக பழகுகிற நட்பும் உனக்கு நிம்மதியை தராது, துன்பத்தை மட்டும்தான் தரும். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் காணாமல் போய் உன்னுடைய வாழ்க்கை அழகானதாய் மாறப்போகுது. இனிமேலாவது உனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் அவங்கள கண்டுக்காம போயிடு. அதே போல் அடுத்தவங்க வீட்டு கதையை, அடுத்தவங்க வாழ்க்கை கதையை பேசுகிறாங்க, உனக்கு தேவையில்லாத, உனக்கு சம்மந்தமில்லாத விஷயம்னா நீ அங்கே எதுவும் பேசாமல் வாயை மூடி அமைதியாயிரு. தேவையற்ற கேள்விகளையும், உனக்கு பிடிக்காத கேள்விகளையும் யார் கேட்டாலும் பதில் சொல்லாமல் பொறுமையே அவர்களுக்கு பதிலாய் கொடுத்து விடு, அமைதியையே அவர்களுக்கு பதிலாய் கொடுத்து விடு என் செல்லமே. இப்படி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாத இடங்களில் பேசாமலும், பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் சமாளிச்சிட்டினாலே உன்னுடைய உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் உனக்கு தெரிஞ்சதை சொல்லி, உனக்கு தெரிஞ்சதை பேசி, ஏன் எதுக்கு எப்படி நீ கேள்வி கேட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணினா உன் மனசுலையும் நிம்மதி இருக்காது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாய் வாழக்கூடிய நீ உண்மையாய் இந்த உலகத்தில் பழகுனினா உண்மையாய் இருக்கலாம், அது உனக்கு நன்மையை தான் கொடுக்கும். ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அதை விரும்ப மாட்டார்கள் என் செல்லமே. அதனால தான் நீ எப்போதும் எல்லா இடத்திலும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல சரி செய்து சமாளிக்கக்கூடிய ஆளாக இருந்துடு. தேவையில்லாமல் எதுக்கும் வாய் திறக்கவும் வேணாம், நீ பேசவும் வேணாம், பதில் சொல்லவும் வேணான்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கை துணையை உனக்காகவே நான் பார்த்து பார்த்து படைச்சிருக்கேன். இப்போதே எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு கஷ்டத்தை காணாமல் போகச் செய்து உன் அன்பை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியும், உனக்கான உயர்வையும் மதிப்பையும் எல்லாரும் தரும்படியும் நல்ல நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வர்றேன். இப்போது உன் மனசை அழுத்திக்கிட்டு பாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் சரி செய்யத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிறத ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனால் அதை போய் சொல்ல முடியாமல் நீ தவிக்கிறது எனக்கு தெரியும். அதை உனக்குள்ளேயும் சுமக்க முடியாமல், வெளியேவும் சொல்ல முடியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல் நீ படுற கஷ்டத்தை புரிந்ததால் தான் அந்த துக்கத்தை உன்னிடமிருந்து துரத்தி அடிப்பதற்காக நானே உன்னை தேட வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் தானாக சரியாகும். உனக்கான வாய்ப்புகளை நானே உருவாக்கி கொடுத்து, நீ சொல்ல வர்றதையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்படியும், நீ எதிர்பார்த்த பதிலை அவர்களிடமிருந்து பெறும்படியும் உனக்கு மகிழ்ச்சியை தர்றேன். சில நேரங்களில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது உன்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் தானே. அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உன் கண்ணு முன்னால் நான் நடத்தி தரப்போகிறேன். ஏதாவது நல்லது நடக்கும்போது நீ அதை பார்த்து வியந்து போய் நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகுது, நம்ம தான் அதிர்ஷ்டக்கட்டை ஆச்சே நினச்சி உனக்கு வரும் வாய்ப்புகளை தள்ளி விட்டுடாத. இனிமேல் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை இந்த வராகியம்மா தரப்போகிறேன். சில சமயம் உனக்கு அதிசயமாக தோன்றும் விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்ல விதமாக நடக்கும். உன் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் துயரங்களை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷத்தை நானே தரப்போகிறேன். இன்பம் இல்லாத வாழ்க்கையில் துன்பமும் உன்னை தேடி வருதே நினச்சி கலங்க வேண்டாம். துன்பமும் இன்பமும் கலந்திருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேதான் இருமடங்கான இன்பம் உன்னை தேடி வரப்போகுது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும், நீ நினச்சது போலவே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன்.